Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி, அதே நேரத்துல ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். இந்த ஓமப்பொடியை யூசுவலா பண்டிகை காலத்துல பண்ணுவாங்க. இது நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு 2 வாரம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ஓமப்பொடியை ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஓமத்தெல்லாம் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சமமாக பரவுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தான டோ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம போய் இப்போ ஓமப்பொடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு முறுக்கு மேக்கர் எடுத்திருக்கேன். இதில் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த மாவெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. ஃப்ளோ வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இப்போ போய் நம்ம ஓமப்பொடி பண்ணிடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது இந்த மாதிரி புழிஞ்சு ஓமப்பொடி பண்ணிடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு அகேன் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு சைடு இப்போ நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துட்டு இப்படி கையால் நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான கிறிஸ்பியான ஓமப்பொடி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஓமப்பொடி ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.